வணக்கம். நம்ம உகரம் தமிழ் வகுப்புல இருக்கோம். ஏற்கனவே நம்ம பார்த்து படித்தல்ல எல்லா பாடங்களையும் படிச்சு முடிச்சிட்டோம். அடுத்தது இப்ப படித்தல்ல பொருள் அறிவோம் அது தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இப்ப அதுவும் முடிச்சாச்சு. இப்ப இன்னில இருந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அறிந்து கொள்வோம். பொருள் அறிவோம்ல என்ன பார்த்தோம்? அதாவது ஒரு தமிழ் வார்த்தை கொடுத்திருப்பாங்க. அந்த வார்த்தைக்கான அர்த்தம் தமிழ்லயே கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? சில வார்த்தைகளோட அர்த்தம் தெரியாது இல்லையா? அதனால அது அர்த்தத்த தமிழ்லயே குடுத்திருப்பாங்க. அதத்தான் பொருள் அறிவோம்ல படிச்சோம். இப்ப இன்னைக்கு அறிந்து கொள்வோம்ல என்ன படிக்க போறோம் அப்படின்னா, இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஈஸி தான். ஒரு தமிழ் வார்த்தை இருக்கு. அதுக்கான ஆங்கில மொழிபெயர்ப்பு, இங்கிலீஷ் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன். இங்கிலீஷ்ல அதுக்கான மீனிங் என்ன? முன்னாடி தமிழ்ல அதுக்கான மீனிங் என்னன்னு பார்த்தோம். இப்ப இங்கிலீஷ்ல அதுக்கான மீனிங் என்ன? அதுதான் பார்க்க போறோம். அறிந்து கொள்வோம்ல. சரிங்களா? இப்ப ஆன்ட்டி ஆஸ் யூஷுவல் 4 ஸ்லைட்ஸ் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இந்த 4 ஸ்லைட்ஸ்ல உள்ள வார்த்தைகள் அதுக்கான இங்கிலீஷ் மீனிங். இது ஆஸ் யூஷுவல் நீங்க என்ன பண்ணணும், அதே மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்து வாசிச்சு ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும். ஃபர்ஸ்ட் டே. செகண்ட் டே என்ன பண்ணணும், இதுல உள்ள வார்த்தைகள் இங்கிலீஷ் மீனிங் எல்லாத்தையும் நோட் புக்ல பார்த்து எழுதி அனுப்பணும். தேர்ட் டே டிக்டேஷன் டெஸ்ட், ஓரல் ஓரல் டிக்டேஷன் டெஸ்ட். ஃபோர்த் டே ரைட்டிங் டிக்டேஷன் டெஸ்ட். சரிங்களா? இதுதான் அசைன்மெண்ட். இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் வார்த்தைகள் தான். சரிங்களா? இங்கிலீஷ்ல இருக்கிற அந்த மீனிங் உங்களுக்கு மோஸ்ட்லி எல்லாமே தெரிஞ்சது தான். அதனால உங்களுக்கு இதுல எந்த கஷ்டமும் இருக்காது. போன அசைன்மெண்ட்டை விட இந்த அசைன்மெண்ட் இன்னும் ஈஸியாவே உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு இதுல ஏதாவது வார்த்தைகள் புரியல, எனக்கு இதுல டவுட் இருக்கு, இது என்னன்னு இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்ட்டு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல எனக்கு சொல்லி அனுப்புங்க. ஆன்ட்டி கிளியர் பண்றேன். சரிங்களா? தேங்க்யூ.